வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. திருநீற்றின் சிறப்பு. ஒரு சமயம் வாரியார் சுவாமிகள் ரயிலில் பயணித்து கொண்டிருந்தார். காலையில் கண் விழித்து எழுந்தவர் கை கால் முகம் கழுவி துடைத்து கொண்டு வந்து தன் இருக்கையில் அமர்ந்து திருநீற்றை கை நிறைய எடுத்து தன் நெற்றி நிறைய பூசிக்கொண்டார். அவர் எதிரில் அமர்ந்திருந்த இளைஞன் கிண்டலாக கேட்டான், பெரியவரே, ஏன் நெற்றிக்கு வெள்ளை அடிக்கின்றீர்? வாரியார் சுவாமிகள், வேறு யாராவது பணிவாக திருநீர் பூசுவதை பற்றி கேட்டிருந்தால் திருநீற்றின் அருமை பெருமைகளை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த மாதிரி கிண்டலடிக்கும் ஆசாமிகளுக்கு எப்படி பதில் சொல்வது? அல்லது எடுத்து சொன்னால்தான் விளங்கப் போகிறதா? கேட்டுக்கொள்ளப் போகிறார்களா? வாரியார் சுவாமிகளும் அவன் மொழியிலேயே அவனுக்கு பதில் சொன்னார். தம்பி, குடியிருக்கும் வீட்டிற்குத்தான் வெள்ளையடிப்பார்கள். என் நெற்றிக்குள் இறையன்பு குடியிருக்கின்றது, நல் உணர்வுகள் குடியிருக்கின்றனர். ஆகவேதான் வெள்ளையடித்தேன். காலி வீட்டிற்கு யாரும் அடிக்க மாட்டார்கள். ஆகவே நீ ஒரு நாளும் உன் நெற்றிக்கு வெள்ளையடிக்காதே. அதற்கு பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை, வாயடைத்து போனான். திருநீறு செல்வம். அதை பற்றி கண்டனூர் அருளாடியார் அவர்கள் சிறப்பாக பல விஷயங்களை சொல்வார்கள். எப்படி நாம் கையில் திருநீற்றை வாங்க வேண்டும், எப்படி அதை பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பல முறை சொல்லியும் செய்தும் காட்டியுள்ளார்கள். கையில் மிகுந்து விட்டதை ஏன் கீழே கொட்டிவிடக்கூடாது என்பதற்கு கூட காரணங்களை விளக்கமாக சொல்வார்கள். திருநீற்றை பற்றிய இன்னொரு சுவையான கதையும் உண்டு. பெரிய துறவி ஒருவர் தன் பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு முறை அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். செல்லும் இடங்களில் தன் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக 50 கிராம் அளவுள்ள விபூதி பாக்கெட்டுகளை ஒரு சூட்கேஸ் நிறைய தன்னுடன் எடுத்து சென்றார். நியூயார்க் விமான நிலையத்தில் அந்த பெட்டி மாட்டிக்கொண்டு விட்டது. சுங்க இலாகா அதிகாரிகள் அந்த பெட்டியை பிடித்து நிறுத்திவிட்டார்கள். அதன் கைப்பிடி மீது கட்டப்பெற்றிருந்த அடையாள அட்டையை பார்த்து அதன் உரிமையாளரான துறவியை தங்கள் அறைக்கு வரச் செய்து விசாரித்தார்கள். ஸ்கேன் செய்யும் இயந்திரத்தில் தாங்கள் பார்வையிட்ட அந்த சிறு சிறு பொட்டலங்கள் அனைத்தும் கஞ்சா பொட்டலங்களாக இருக்குமோ என்று சந்தேகம் அவர்களுக்கு. அதனால் தான் விசாரணை. பெட்டி திறக்கப்பட்டது. ஒரு பொட்டலம் பிரித்து பார்க்கப்பட்டது. பிரித்த அதிகாரியால் விபூதியின் நெருப்பையும் வாசனையையும் மட்டுமே உணர முடிந்தது. வேறு ஒன்றையும் அவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. துறவியார் தனது தெளிவான ஆங்கிலத்தில் அதை பற்றிய முழு விவரங்களையும், தான் யார் என்பதையும், தன்னை அழைக்க வந்திருப்பவர்கள் யார் யார் என்பதையும் சொன்னார். சற்று சமாதானமடைந்த அதிகாரி, ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் தெளிவுபடுத்துங்கள் என்று சொன்னதோடு மேலும் கேட்டார். மொத்தத்தில் இது பசுமாட்டு சாணத்தில் செய்த சாம்பல் என்கிறீர்கள், ஓகே. ஆனால் இந்த சாம்பலை உங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் நெற்றியில் தினமும் பூசிக்கொள்வதன் நோக்கம் என்ன? தினமும் ஏன் பூசிக்கொள்ள வேண்டும்? ஆன்மா என்றால் உயிர், மனம் என்றால் உள்ளம், அறிவு என்ற 3 கட்சி கூட்டணியால் ஆனதுதான் இந்த உடம்பு. அறிவை ஓரம் கட்டிவிட்டு மனம் தன்னிச்சையாக செயல்படும் போது மனிதன் மது, மாது, போதை வஸ்துக்கள், தீய உணவு பழக்கங்கள் என்று கெட்டு போய் விடுகிறான். பொருள் ஈட்டுவதிலும் அவன் நெறிமுறைகளை காற்றில் பறக்க விட்டு விடுகிறான். அதர்மம் அவனோடு கைகோர்த்து விடுகின்றது. கடைசியில் தன் உடல்நலம் கெட்டு ஆட்டம் போட்ட கூட்டணி உடைந்து மருத்துவர்களால் கைவிடப்படும் போதுதான் தன் தவறுகளை உணர்கிறான். அப்போது உணர்ந்து என்ன பயன்? ஆகவேதான் சிறுவயதிலிருந்தே நாங்கள் பயிற்சி கொடுக்கின்றோம். அழியப்போகும் உடம்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, உடம்பு கேட்பதையெல்லாம் கொடுக்காதே, ஒரு நாள் அது எரிந்து சாம்பலாக போகின்றது. ஆகவே உன் ஆன்மாவிற்கும் அறிவிற்கும் உகந்தது எதுவோ அதை மட்டும் செய். மனதை நெறிப்படுத்து. இந்த உடம்பு சாம்பலாகி போகிறது என்பதை நினைவிற்கொள்ள தினமும் 2 முறையாவது இந்த சாம்பலிலால் ஆன திருநீற்றை பூசிக்கொள் என்று சொல்லி பூச கொடுக்கிறோம். துறவியாரின் தெளிவான விளக்கத்தினால் அதிர்ந்து போன அந்த அமெரிக்க சுங்க அதிகாரி மெல்லிய குரலில் கேட்டார், சுவாமிஜி, எனக்கு 2 பொட்டலங்களையும் உங்கள் இந்திய முகவரியையும் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். உங்களை சிரமப்படுத்தியதற்கு எங்களை மன்னியுங்கள் என்றார். திருநீற்றின் மகிமை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.